அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த பச்சை முட்புதர், இந்த புதர் திடீர்னு எரிய ஆரம்பிக்குது. மோசேயே கடவுள் அழைக்கின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பணிக்காக, மாபெரும் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக இந்த விடுதலை பயணம் அமைகிறது. அதற்கு கடவுள் மோசே தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இவரை தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யறார், திடீர்னு பச்சை புதர் எரிகிறதேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பயப்படுறாரு. அப்புறம் ஒரு பக்கம் பயம் இல்லாமல் ஆச்சரியம் தான் அவருக்கு, வியப்பு அதிகமா இருக்கு. எப்படி இந்த முட்புதர் எரியுது, வேற எந்த மரமும் எரியலையே, இதை மட்டும் ஏன் எரியுது அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே கிட்ட போறாரு. அப்ப அந்த முட்புதர் பேசுகிறது, கடவுள் பேசுகிறார், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். என்ன சொல்றாருன்னா, நீ அப்படியே நேரா என்னடா வராத, இது பரிசுத்தமான இடம், உன்னுடைய காலடிகளை நீ பாதரட்சைகளை நீ கழட்டிட்டு வா, செருப்பை போடாத வா. இன்னொன்று, அங்கே மக்கள் எகிப்திலே என்னுடைய மக்கள் வேதனையில இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, ஒரு விடுதலை செய்யணும். நீ இந்த புதரை எப்படி பேசுது, எப்படி எரிந்து கொண்டு பார்த்துட்டு ஆச்சரியமா அந்த வியப்பிலே இங்கே நின்றுடாத, இதை குறித்து நீ எதையும் யோசிக்காத, நீ துரிதமாய் ஓடி போய் என் மக்களை காப்பாற்றுன்னு ஆண்டவர் சொல்றார். இது நம்ம பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு இதே போல மரியா ஓடி சென்று ஆண்டவரை பற்றி கொள்கிறார். ஆண்டவர் உயிர் தெரிந்த பிறகு அவர் முன்னாடி நின்று மரியாவே அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு பயம் வரல, அவர் பின்னோக்கி ஓடல, மாறாக இயேசு கிட்டே அவரை பற்றி கொள்கிறார், அவரை பணிந்து கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரியா நீ இப்படியே என்னை வியப்பிலே பார்த்து என்னுடைய உயிர் தேர்தல் நினைச்சு ஆச்சரியப்பட்டு இங்கே நின்றாத, நீ ஓடி சென்று துரிதமாய் சீடர்களுக்கு அறிவி, எல்லாருக்கும் நற்செய்தி அறிவி, நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்பதை போய் சொல்லுன்றார். அப்ப அந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு துரிதமாய் செயல்பட வேண்டும். எப்படி எகிப்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானதோ, அதே போல ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது. இயேசுவின் நற்செய்தியை நாம் எல்லா இடங்களிலும் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இயேசுடைய உயிர் தேர்தலை குறித்து யாருக்குமே பல நேரங்கள் தெரியாமல் இருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. இயேசு என்பவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்தார் என்கிற ஈஸ்டர் பண்டிகை என்ன தெரியாத மக்களும் இன்றைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இயேசுவின் நற்செய்தியை நாம் துரிதமாய் அறிவிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அன்றைக்கு மகதலேனா மரியா உலகமெங்கும் அவர் சுவிசேஷம் பரவதற்கு காரணமாய் இருந்தாங்க. இன்னைக்கு நாமும் இயேசுவின் நற்செய்தியை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்வோமா? இயேசுவுக்கு என்னாலும் சாட்சியாக இருப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் எல்லா இடங்களும் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.